இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஓனரா? நீங்கள் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை ஈஸியாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணி உங்களால் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகிற பர்சன் அப்படின்னா ஈஸியாக ஒரு 50,000 to 1 lakh வரை எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணுறது மூலிமா. இது எப்படி செல் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அண்ட் தட் இஸ் அவர் 4 hours 1-on-1 ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டிங் அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் 30 seats தான் per month எடுப்போம். ஸோ கான்டாக்ட் சூன். Hey guys, welcome to this digital marketing series. Previous வீடியோஸில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சேனல் இருக்குது. அது நம்ம ஃபவுண்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். அது என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது SEO பேசிக்ஸ், ஹவு கூகுள் சர்ச் ஷோஸ் ரிசல்ட்ஸ். இதில் நம்ம SEOனா என்ன, கூகுள் எப்படி வெப்சைட்ஸை சூஸ் பண்ணோம், அண்ட் why SEO is so powerful அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு SEOனா என்னன்னு பார்க்கலாமா? SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, கூகுளில் நம்ம சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் டாப்பில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் SEO. கூகுளில் நீங்கள் பெஸ்ட் மொபைல், நியர்பை ரெஸ்டாரண்ட், ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் இந்த மாதிரி எதை சர்ச் பண்ணாலும் கூகுள்லேருந்து அதுக்கான ரிசல்ட்ஸை ஷோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் இருக்கும், செகண்ட் வேறு ஒரு வெப்சைட் இருக்கும், தேர்டில் இன்னொரு வெப்சைட் இருக்கும். இதில் எந்த வெப்சைட்டை நிறைய பேர் அதிகமாக கிளிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டில் இருக்க வெப்சைட் தான். யூஸ்வலாக எல்லோரும் கூகுளில் எதாவது சர்ச் பண்ணும்போது வர சர்ச் ரிசல்ட்ஸில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சைட்டை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை நம்ம இன்டென்ஷனலாக பண்ண மாட்டோம், நமக்கு அப்படியே பழகிருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்க சைட் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம அந்த சர்ச் ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் வர சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கொஷினுக்கு ஏற்ற ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் அதில் இருக்கும். இதனாலே நம்ம அதை அன்இன்டென்ஷனலாகவே நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூகுள் இதை எப்படி டிசைட் பண்ணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது இந்த வெப்சைட் தான் இந்த ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றத கூகுள் எப்படி டிசைட் பண்ணும். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கூகுள் ஒரு கொஷின் கேட்கணும்னு வச்சுக்கலாம். அந்த கொஷின் எப்படி இருக்குன்னா, இந்த வெப்சைட் யூஸருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு இது ரெலவெண்ட் ஆன்சராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அந்த மாதிரி பீப்புளோட கொஷின்ஸ்க்கு நம்மளோட சைட்டில் ப்ராப்பராக கிளியராக ஒரு ஆன்சர் இருந்தால் கூகுள் அதை ஸ்லோவாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அந்த சைட்டில் இருக்க ஆன்சர் ஈஸி டு யூஸாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூகுளுக்கு இந்த சைட்டில் ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி கிளியர் ஆன்சர், கரெக்ட் இன்ஃபர்மேஷன், ஈஸி டு யூஸ் அண்ட் வெப்சைட் யூஸருக்கு ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அந்த சைட் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகணுன்றத கூகுள் டிசைட் பண்ணும். பட் இதை மட்டுமே வச்சு தான் சைட் ஃபர்ஸ்ட்டாக ரேங்க் ஆகும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டானது இது. இப்போதைக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SEOட மெயின் பார்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி SEOங்கிறது ஒரு பெரிய டாபிக். இதில் ரொம்ப டெப்த் இருக்குது. பட் இப்போ சர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் 3 things: கண்டென்ட், கீவேர்ட் அண்ட் வெப்சைட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டென்ட். வெப்சைட்டில் நீங்கள் என்ன ரைட் பண்ண போகிறீங்க ஆர் ஷோ பண்ண போகிறீங்கன்றது. இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பீப்புள் ரொம்ப நேரம் சைட்டில் ஸ்டே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் கீவேர்ட். பீப்புள் என்ன சர்ச் பண்ணுறாங்க, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கீவேர்ட்ஸ் நம்மளோட கண்டென்ட்டில் மேட்ச் ஆகும்போது கூகுள் அதை நோட்டீஸ் பண்ணும். இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஆன்சர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா, கூகுளுக்கு நம்மளோட சைட்டில் ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா சைட்டை ரேங்க் பண்ணோம். நெக்ஸ்ட் திங் வெப்சைட் எக்ஸ்பீரியன்ஸ். வெப்சைட் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும், மொபைலில் கரெக்டாக ஓப்பன் ஆகணும் அண்ட் யூஸருக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். இந்த கண்டென்ட், கீவேர்ட், வெப்சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இது மூணுமே கரெக்டாக இருந்தால் கூகுள் நம்மளோட வெப்சைட்டை ஸ்லோவாக புஷ் பண்ணி ரேங்க் பண்ணோம். இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆகாஷ்னு ஒருத்தர் ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் செல் பண்ணுறாருன்னு. அவர் வெறும் பை மை கேண்டில்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அந்த ஆர்டிக்கலோட டைட்டில் பெஸ்ட் ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் ஃபார் ஹோம் டெக்கர் அப்படி எழுதியிருக்காருன்னு வச்சுக்கலாம். பீப்புள் கூகுளில் கேண்டில்ஸ்க்காக சர்ச் பண்ணும்போது இவரோட ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அந்த ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணும்போது அவரோட சைட்லேயே ஸ்டே பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிக்கலை படித்த சில பேர் அவரோட ஹேண்ட்மேட் கேண்டில்ஸை வாங்கவும் செய்கிறாங்க. கூகுள் இதை நோட்டீஸ் பண்ணுது. இதை நோட் பண்ண அப்புறம் கூகுளுக்கு எப்படி தோணும்னா, ஓகே இந்த வெப்சைட் வந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த மாதிரி நடக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வேற ஒருத்தவங்க வந்து கேண்டில் சர்ச் பண்ணுறாங்கன்னா அப்போது கூகுள் இந்த சைட்டோட ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். ஏன்னா இது அந்த யூஸருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. அண்ட் இப்படி தான் எஸ்இஓ ஸ்லோவாக நேச்சுரலாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட், எஸ்இஓ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுமா? இதுக்கான ஆன்சர் இல்லை. எஸ்இஓ இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாது. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்ஸ் வேணும்னா நீங்கள் பெய்ட் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் எஸ்இஓ டைம் எடுக்கும். அது வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் கணக்கில் டைம் எடுத்துக்கும். பட் ஒன்ஸ் எஸ்இஓ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ வில் கெட் ஃப்ரீ டிராஃபிக் அகெயின் அண்ட் அகெயின். அதாவது பெய்ட் ஆட்ஸில் நம்ம செலவு பண்ணி வர வைக்கிற டிராஃபிக் மாதிரி இதில் ஃப்ரீயாகவே மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். இதனால தான் எஸ்இஓவை ஒரு டிஜிட்டல் ஆசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இதில் நான் கூகுள் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், இந்த மாதிரி கொஷின் கேட்கும் அப்படிலாம் சொன்னது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், ஒரு இமேஜினேஷனுக்காக தான் சொன்னேன். ஆக்சுவலி அப்படி நடக்காது. அது ஒவ்வொரு விஷயத்தையுமே ப்ராசஸ் பண்ணி கிளியராக அனலைஸ் பண்ணி தான் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எஸ்இஓனா என்ன, கூகுள் எப்படி அதில் ஒர்க் பண்ணும் அப்படின்றது பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்இஓ கூகுள் உங்களோட சைட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும், யூஸ்ஃபுல் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எஸ்இஓ ட்ரை பண்ணும்போது நீங்கள் பேஷன்ஸோடு இருக்கணும் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கைஸ், எஸ்இஓ இஸ் நாட் அபவுட் ட்ரிக்கிங் கூகுள், இட்ஸ் அபவுட் ஹெல்பிங் யூசர்ஸ் அண்ட் லெட்டிங் கூகுள் நோட்டீஸ் இட். இந்த எஸ்இஓ பேசிக் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ரிப்ளை யூ. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை.